அம்மா இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு தக்காளி ரசம் வச்சு மல்லி சட்னி அரைக்கலாம்னு இருக்கிறேன். அப்படியா? அதுக்கானது இதோ ஒரு கட்டு மல்லித்தலை வாங்கிட்டு வந்து அது பாதி வெட்டி பிரியாணி போட்டாச்சு. சரி. பாதி என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணி சுத்தமாக இப்படி எடுத்துட்டு அப்புறம் அதை என்ன செய்ய போகிறோம் பாரு, இப்படியெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு இது இந்த தண்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது என்ன நல்லா அலசி ஒரு கவரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்பப்போ ரசத்துக்கு அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்குது, ரசம் மணமாகவும் இருக்குது. ஓ, அப்படி வேறு செய்யலாமா? இது வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்போ. அப்போ அந்த வீடியோ ஒரு நாளைக்கு போடுங்கம்மா, எப்படி போடுறது ரசத்துக்குன்னு. இப்போ போடுறேன் சரியா. இது இன்னைக்கு தக்காளி ரசம் வச்சு மல்லி சட்னி செஞ்சு போடுறேன். சரி, ஓகே. மண் நிறைய இருந்தது, 2 முறை கழுவியாச்சு. இது 3ஆவது முறை. இது கழுவி வச்சுட்டு அப்புறம் கழுவி இப்படி ஒரு வடிகட்டி போட்டு வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் இறங்கிருக்கு. இது போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி இறங்கணுன்னா வணக்கலாம். பாருங்கள், இதோட வேர் அதுலேயும் மண் இருந்தது. 2 தடவை கழுவிட்டு இது 3ஆவது முறை கழுவுறேன். பாருங்கள், இது 4 முறை கழுவிட்டேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுக்குங்க. வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு விட்டு ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஆகும். ரசத்துக்கு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் எடுத்து வச்சுக்குவேன், ரசத்துக்கு போட்டுக்குவேன். அப்பப்போ மல்லித்தலை இல்லைன்னா ரசத்துக்கு சாம்பாருக்கும் போட்டுக்கலாம். பற்ற வைக்கலாம். பொருள் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகா 4, பூண்டு ஒரு கட்டை வச்சுக்கிறேன், புளி கொஞ்சம், சீரகம் வந்து 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனு, உளுந்து 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். கருவேப்பிலை தலை வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், இப்படி நல்லா வதக்கிக்கணும். வதக்கணுன்னா எவ்வளோ மல்லித்தலை போட்டேன், நல்லா வதக்கணுன்னா கொஞ்சமாக ஆயிடும். இது நல்லா சோற வணக்கி எடுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் உறிஞ்சிடுச்சு அது அந்த கடையை போட்டதுக்கு. இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சமாக புளி, பச்சை மிளகா, நல்லா வறுத்து எடுத்துட்டேன். போட்டுக்கலாம். ஒரு நேரமாக வறுத்துருச்சு. அதுக்கு பிறகு சீரகத்தை போட்டுறேன். ஏன்னா சீரகம் சீக்கிரமாக வறுபட்டுரு, அதனால் இதோடவே போட்டு இதில் தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமெல்லாம் போடக்கூடாது, டேஸ்ட்டாக இருக்காது, நல்லா இருக்காது. தேங்காய் கிள்ளு அரைச்சி இப்படி எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆறணும். ஏன்னா சுட சுட போட்டோம்னா மிக்சியில் எகிரி அடிச்சிடு. அதனால் நல்லா ஆறின விட்டு போட்டு அரைச்சி தாளித்து காட்டுறேன். இதையே அப்படி இப்படி கவரில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. கவரில் விட பிளாஸ்டிக் வச்சுட்டோம்னா நல்லா அப்படியே கெடாமல் இருக்கும். பிளாஸ்டிக் டப்பா நல்லா பெருசாக இருந்தாலும் பிளாஸ்டிக் டப்பாவில் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயெல்லாம் இப்படி எடுத்து வச்சுக்கிற ஒரு வாரமெல்லாம் கெடாமல் அப்படியே இருக்குது. அதே போல் இந்த மல்லித்தலையும் இந்த கவரில் விட இது மாதிரி டப்பாவில் அடைச்சி வச்சுட்டா நல்லா ஒரு வாரத்துக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம், அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. கொஞ்சம் பெருங்காயத்தூள்
தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்க நல்லா பச்சை கலரில் நான் தாளிப்பு போடுறேன். கடுகு பொரிஞ்சிட்டு அடுத்தது ஒரு மிளகாய் தூள் போட்டு கருவேப்பிலை போட்டேன். மல்லி சட்னி ரெடி. இது நீங்கள் தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு கிலோ சில்லாக வறுத்து நல்லா எண்ணெயில் வதக்கி போட்டு செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கு நல்லா சூப்பராகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாய்க்கு அது பண்ணுங்க. அம்மாய்க்கு ஏதோ ஒன்று சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தக்காளி ரசம் வைக்கிறேன். 4 தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ கொத்தமல்லி தலையெல்லாம் எடுத்து இப்படி ஜாரை நம்ம போய் அரைக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கணும். உடச்சி இப்படி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து போட்டுக்கணும். இது 3-4 முறை கழுவி மண் இல்லாமல் பாருங்கள் வேரெல்லாம் நல்லா இருக்கணும். போட்டிங்களா? ஒரு கருகாப்பில் தலை போட்டுக்குங்க. ஒரு இனுக்கு கருகாப்பில் தலை, ஒரு இனுக்குக்கு 2 இனுக்கே போடலாம், போட்டுக்குங்க. அதுக்கும் பிறகு இந்த தக்காளி ஆறுனுக்கு அதில் போட்டுக்கலாம். அப்புறம் ரசத்துக்கு இது 3 வரமிளகா, பூண்டு ஒரு 5-6 பல், கொஞ்சம் கருகாப்பில் தலை, சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக, குருமிளகு கொஞ்சம் கம்மியாக அப்படி போட்டு அரைச்சிட்டா சீரகம் நல்லா மணம் கொடுக்கும் ரசத்துக்கு. எல்லாம் கரைச்சி வச்சுருக்கிறேன். சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அதில் இந்த சீரகம் குருமிளகு போட்டுக்குங்க. அது தக்காளி வதங்கி ஆறிட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி 1-2 அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள் மல்லித்தலையெல்லாம் 1-2 எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தச்சு அப்படியே வறுத்த சட்டியிலேயே எண்ணெய் எல்லாம் இருக்குது. அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இது பண்ணிட்டேன். ஒன்றும் தப்பு இல்லை. 2 வரமிளகா, 2 தக்காளி போட்டேன். வரமிளகாய் பச்சை மிளகாயும் போட்டேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. ஊற்றிடுங்க. போட மாட்டோம் வேண்டாம். இதை உப்பு போடுறேன். ரசம்லாம் நுரக்கட்டி கொதிக்கிற ஓரமாயிடுச்சு. அப்போ நிறுத்திக்கிங்க. நிறுத்திட்டு இப்படி ஒரு கலக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் சாம்பார் தூள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் போட்டு ஊற்றினீங்கன்னா செமையாக இருக்கும். சாம்பார் தூள் ஆகிப்போச்சு, அதனால வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக எடுத்து போட்டு பழக்க வழக்க மாட்டேங்குது. இந்த ரசம் ஆயிடுச்சு. இந்த மகளுக்கு சாப்பாடு போடுறேன். நேரம் ஆயிடுச்சு, வச்சு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்லை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ரசம் இப்படி செஞ்சு சட்னி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. அம்மா செய்கிற மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட கமெண்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க.